உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெயில் கொளுத்துது. நாளைக்கு அக்னி நட்சத்திரம். அதுக்காக பெருசாக பயப்பட வேண்டாம். மழை வரட்டும்னு எல்லாம் வேண்டிக்குவோம். அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் ஒரு பேச்சு என்னென்னா, வெயில் நேரம் நிறைய உயிரினங்களால் அதனுடைய புற்றுக்குள்ளே இருக்க முடியாது. குறிப்பாக பாம்புகள் அந்த புற்றுக்குள்ளே அவ்வளோ உஷ்ணமாக இருக்குமா. அந்த வெயிலின் தாக்கத்துக்கு பயந்துட்டு அப்படியே முள்ள வெளியில் மரத்தடிகள், செடிகள், தோட்டங்கள், வீடுகளுக்குள்ளே கூட வரும். நிறையா வருது. அது அடிக்கடி சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை மைண்டில். ஆனால் என்ன பண்ணலான்னு தெரியல. கரெக்டாக பாருங்கள், இன்றைக்கி நம்ம கேஜிஎஃப் கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷன் நிறுவனர் பாபு அவர்கள் அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு போட்டாங்க. அருமையான பதிவு. அதில் டாக்டர் கிரிஷ் அசோகன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வைல்ட் லைஃப் மிருகங்களுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய ஒரு வெட்டினரி டாக்டர், ஜூ டைரக்டராக ரிட்டையர் ஆகியிருக்காரு. ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. சாதாரணமாக வீட்டில் நாய், பூனை இந்த மாதிரி விஷயங்களுக்கு வைத்தியம் பண்ணுறதும் வெட்டினரி டாக்டர் தான். ஆனால் அவர் வைல்ட் லைஃப்பை சூஸ் பண்ணியிருக்காரு. பல யானைகளை காப்பாற்றியிருக்காரு. ஒரு யானையை சுட்டு பிடிக்கலான்னு முடிவு பண்ண போது வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதையும் மீறி ஏற்கனவே சுட்டதில் ஏகப்பட்ட குண்டுகள் உடம்புல இருந்து அதெல்லாம் எடுத்து அந்த விலங்கை காப்பாற்றியிருக்கார். இந்த மண் எல்லோருக்கும் பொதுவானது. மண்புழு முதல் டைனோசர் வரை விலங்கு வகைகள், பறவை வகைகள், எல்லா உயிரினங்களும் வாழ உரிமை உண்டு. நம்ம வாழ விடுறதில்லைங்கிறது வேற, ஆனால் வாழ உரிமை உண்டு. அதனால் எப்படி அந்த பாம்பு நம்ம வீட்டருகில் வந்தால் அதை அடிக்காமல் துன்புறுத்தாமல் தானாக விலகி செல்கிற மாதிரி சில உபாயங்களை அவர் சொல்லியிருக்கார் டாக்டர். அதை இப்போ நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஆகிடும். நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றும் இல்லைங்க, பச்சை கற்பூரம் உங்களுக்கு தெரியும். அதை நம்ம லட்டு இந்த மாதிரி இனிப்புகளில் கொஞ்சம் சேர்த்து பிடிச்சி செய்வாங்க. அது ஒரு மாதிரி மனமாக நல்லா இருக்கும். ஆனால் அந்த பச்சை கற்பூரம் பாம்புகளுக்கு பிடிக்காது. அதனால் அதை நம்ம வீட்டில் வாசப்படிக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் அப்படியே பொடி பண்ணி தூவி வச்சுருந்தோம்னு சொன்னால் அந்த பாம்புகள் அந்த வாசனை பார்த்துட்டு தானாக ஓடி போயிடுமா. அடுத்தது பாருங்கள், நாப்தலின் பால்ஸ் அப்படிங்கிறாங்க. நாப்தலின் பந்து அப்படின்னா இந்த அந்த பூச்சி உருண்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. சின்னதாக உருண்டையாக வெள்ளையாக இருக்கும். ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். நிறைய புத்தகங்கள் அடுக்கி வைக்கக்கூடிய அந்த அலமாரிகள், துணி வச்சுருக்கிற பீரோக்கள், பெண்களுடைய அந்த புடவை இதெல்லாம் வச்சுருக்கக்கூடிய பீரோக்களில் அதை போட்டு வைக்கிறோம். வாசனையாக இருக்கும். சின்ன அந்து பூச்சின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கும். அதெல்லாம் வராது. அந்த வாசனைக்கும் பாம்பு வராதுங்கிறாரு. அப்போ அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வேப்பிலை. நமக்கு சாதாரணமாக அடிக்கடி பார்க்கறது தெரிஞ்சது, மகத்துவம் மிக்கது, மாரியம்மனுக்கு இணையானது. அந்த வேப்பிலை போட்டாலும் இந்த பாம்பு வராது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், பூண்டு. நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பூண்டு, அதை ஒரு 10 பல் எடுத்து நல்லா அப்படியே நச்சு அந்த வாசப்படியில் தூவி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாசனைக்கும் பாம்பு வராது. அதுக்கு அடுத்தது வெங்காயம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், ஏதாவது ஒரு வெங்காயத்தை ஒரு 4-5 பீஸ் எடுத்து சின்னதாக கட் பண்ணி அப்படியே வாசலில் தூவி விட்டிங்கன்னா அந்த பக்கமும் வராது. அதாவது இது வீட்டை சுற்றியெல்லாம் தூவ முடியாது, கட்டுப்படி ஆகாது, விலை ஜாஸ்தியானது சிலதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பாம்பு எது வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே வரும்னு நீங்கள் யூகிக்கிறீங்களோ அந்த தலைவாசலோ பின் வாசலோ எங்கே நம்ம அந்த ஓப்பனிங் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் தூவி விட்டோம்னா கண்டிப்பாக வராது அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து பாருங்கள், லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எலுமிச்சை புல் அப்படின்னு ஒன்று இருக்கான். அதையும் வாங்கி வாசலில் நம்ம போடும் பொழுது அந்த வாசனையும் அந்த பாம்புக்கு பிடிக்காம அது திரும்பி போயிடும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் புதினா இலைகள் மின்ட் லீவ்ஸ்ன்னு சொல்கிறது. நல்ல ஒரு மணமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதை பிரியாணியில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, மசாலாவிலையும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த புதினா வாசனையும் பாம்புக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் ஆயில், அதாவது நீலகிரி தைலம்னு சொல்லுவாங்க. அந்த ஓங்கி உயர்ந்து வளர்ந்த அந்த மரங்கள் தான் யூக்கலிப்டஸ் மரங்கள். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலை வாசஸ்தலங்களில் நிறைய பார்க்கலாம். அது பாம்புக்கு பிடிக்கிறதான். அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வினிகர் ப்ராக்கெட்டில் சிரிக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக இந்த வினிகருங்கிறது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற விஷயந்தான். அதையும் யூஸ் பண்ணால் அந்த பாம்புகளுக்கு அந்த வாசனை பிடிக்காது அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, அமோனியான்னு போட்டிருக்காங்க. அந்த அமோனியாவை பயன்படுத்தினாலும் இந்த பாம்புக்கு பிடிக்காதான். அடுத்து இறுதியாக மண்ணெண்ணெய் மற்றும் டீசல், இந்த ரெண்டையும் வாசலில் வச்சுருந்தோம்னு சொன்னால் அது பாம்புக்கு பிடிக்காதான். இதை நமக்கு பகிர்ந்த நண்பருக்கும் அதை முதல்ல சொன்ன டாக்டர் கிறிஸ் அசோகன் அவர்களுக்கும் இந்த இடத்துல நாம் பெரிய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.